அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது குறித்தான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். புதிதாக நியமிக்கப்பட உள்ள நிர்வாகிகளிடம் தனித்தனியாக அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 20 மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேச விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். இன்றைய தினமே இந்த மாவட்ட செயலாளர்கள் குறித்தான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை இன்றைய தினத்தில் என்னென்ன நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட இருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதம். சென்னை நீலங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முன்பு குறிப்பிட்டது போலவே 20 மாவட்ட செயலாளர்களுடைய முதற்கட்ட பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. முதற்கட்டமாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களோடு அவர்கள் தனியாக விஜய் அவர்கள் சென்ற பிறகாக, தலைமை அலுவலகம் சென்ற பிறகாக அவர்களிடம் தனியாக ஆலோசனை என்பது நடைபெற்ற பிறகு அவர்களுடன் ஒரு குழு புகைப்படமும் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக தொடர்ச்சியாக அடுத்த கட்ட கூட்டம் எப்போது நடைபெறும், அதே போல அடுத்த கட்டங்களாக மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பு எப்போது வரும் உள்ளிட்ட ஆலோசனைகளும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று முதல் 5 நாட்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு குறித்தான அந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை நீலங்கரையில் இல்லத்திலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பனையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் இன்றைய தினம் வெளியாவதற்கு கூடுதலான அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வெளியாகக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து மக்களுடைய கருத்துக்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் விஜய் அவர்கள் கேட்டறிய இருக்கிறார். குறிப்பாக களச்சூழல் எவ்வாறாக உள்ளது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு என்ன நினைக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஆளும் அரசு என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறது, என்ன திட்டங்கள் செயலை உள்ளிட்ட நேரடியாக அந்த மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக அடுத்த கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு குறித்தும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வதற்காக தற்பொழுது நீலங்கரை இல்லத்திலிருந்து பணியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கௌதமி.